நான் தமிழ்நாடு மக்கள் பொதுநல சங்கத்தை உருவாக்கின்றோம். ஓட்டுநர் சங்கத்தை உருவாக்கின்றோம். அந்த ஓட்டுநர் சங்கத்தின் மூலியமாக நம்ம டிரைவர் பாதுகாப்புக்காக, நம் டிரைவருக்காக, நம் ஓட்டுநர் வாகனத்துக்காக எல்லாத்துக்கும் உதவி செய்து கொண்டிருக்கின்றோம். நண்பர்களே, என் டிரைவர் குடும்பங்களே, அத்தனை பொதுமக்களுக்கும் இதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வாருங்கள், உங்கள் டாக்டர் அம்பேத்கர் அனைத்து இந்திய மக்கள் பொதுநல கட்சி சார்பாக தமிழ்நாடு மக்கள் பொதுநலம் அனைத்து ஓட்டுநர் சங்கத்தில் இணைந்து செயல்படுங்கள் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்ம ஓட்டுநருக்காக, வாழ்வாதாரத்துக்காக, பொருளாதாரத்துக்காக இந்த சங்கத்தை நாங்கள் உருவாக்கின்றோம். இந்த சங்கம் மூலியமாக நலவாரிய திட்டம், டிரைவர் இன்சூரன்ஸ், வண்டி இன்சூரன்ஸ் அல்ல, டிரைவர் இன்சூரன்ஸ் கொடுத்து தருகிறோம். அமைப்பு சாரா திட்டத்தை கொடுத்து தருகிறோம். இன்னும் நல்ல நல்ல திட்டத்தை கொண்டு வருகின்றோம் நம்ம ஓட்டுநர் குடும்பத்துக்காக என்று. ஒரு வண்டி விபத்து ஏற்பட்டால் அந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு வண்டிக்கு இன்சூரன்ஸ் இருக்குது. நம்ம மாரி டிரைவர்ஸ்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? ஒரு ஓனரே நம்மளுக்கு வந்தார்னா ஒரு 1000 ரூபா 2000 ரூபா தான் கொடுத்துட்டு போவார். மற்றது எதுவுமே செய்ய மாட்டார். அதனால் நம்ம சங்கத்தில் இணைந்து செயல்பட்டோம் என்றால் இதனால் நல்ல விஷயத்துக்கும், இப்போ வீட்டில் நம்ம பெண்களுக்கு திருமணம் செய்து வைக்கின்றோம், செலவு பண்ணி கொண்டு இருக்கின்றோம். அப்போது டிரைவர் நீங்கள் சங்கத்து மூலியமாக சொன்னீங்கன்னா நம்மளால் முடிஞ்ச உதவிகள் கண்டிப்பாக செஞ்சு தரப்படும். அதேபோல் இந்த படிக்கிற பசங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் செஞ்சு தரப்படும். நிறைய விஷயத்தை நாங்கள் நடைமுறைக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு இருக்கோம். கிட்டத்தட்ட இப்போவே இந்த சங்கத்தில் ஒரு 50 பேர் இணைந்து இருக்கின்றார்கள். ஏன்னா ரெஜிஸ்டர் பண்ண கொடுத்திருக்கிறேன், பதிவு சான்றிதழ் ரெடி பண்ணி கொடுத்திருக்கின்றேன். பதிவு பத்திரம் கைக்கு வந்தவுடன் இந்த சங்கத்தை நாங்கள் சிறப்பாக, சிம்பிளாக, கிராண்டாக ஒரு ஃபங்க்ஷனை வைக்கலாம் அப்படின்னு இருக்கோம். ஏன்னா இது ரம்ஜான் மாதம் என்ற நாள். இப்போ இந்த நாள் இறங்கி செயல்பட முடியவில்லை. இந்த ரம்ஜான் முடிந்தவுடன், இந்த பேரணா முடிந்தவுடன், ஏனால் நோன்பன்று நாம் வைத்துக்கொண்டு எந்த வேலையும் செய்தாலும் நம்மளால் முடியாது. அதனால் இந்த நோன்பு மாதம் முடிந்து, ரம்ஜானை முடிந்து, அது நாளையோடு ரம்ஜான் முடிகிறது. முடிந்தவுடன் இந்த சங்கத்தில் இறங்கி, சங்க வேலையாக இறங்கி நாங்கள் செய்யலாம் அப்படின்று